இன்றைக்கி லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் ஒரு ஹெல்த்தியான கீரை போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாலக்கீரை போண்டாவுக்கு பாருங்கள், நான் கொஞ்சமாக பாலக்கீரை எடுத்துருக்கிறேன், ஒரு வெங்காயம் எடுத்துருக்குறேங்க. இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. அதே போல் பாலக்கீரையை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் ஒரு கப்பு கடல மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு கப் கடல மாவு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க, அதையும் போட்டுடலாம் நம்ம. அதே போல் பாலக்கீரை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேங்க. பாலக்கீரையும் நான் கழுவி கட் பண்ணி வச்சுக்கிறேன், நம்ம அதையும் போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டுடலாங்க. பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம உப்பு நம்ம ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறோங்க. இப்போ மிளகாத்தூள் நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம். பாருங்கள், மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சோட்டா மாவு, தோசை மாவு ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலக்கி கொடுத்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கலாங்க. நம்ம கீரை போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போண்டா, அதனால் நான் பாலக்கீரை போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த கீரைனாலும் போடுங்க, சிறுகீரை போட்டால் கூட இன்னும் நல்லாயிருக்குங்க. பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கிறது தாங்க, அவ்வளோதான். பாருங்கள், எண்ணெய் காஞ்சினுக்குது. நான் ஒரு கப்பு மாவு கம்மியாக எடுத்ததுனால நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினுக்கிறேங்க. நீங்கள் ஜாஸ்தி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம போண்டாவை சின்ன சின்னதாக போட்டு எடுக்கலாங்க. நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ் போட்டுக்கலாங்க. நம்ம பசங்க கீரை விரும்பி சாப்பிட்லன்னா நம்ம இது மாதிரி ஸ்நாக்ஸில் போட்டு பசங்களுக்கு கொடுக்கலாங்க. அவங்களுக்கு கீரை போட்டதே தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சிவந்து வந்துடுச்சு. இப்போது நம்ம போண்டாவை எடுத்துடலாம். நம்ம மிளகாத்தூள் போட்டிருந்ததுனால சிவந்து வருங்க போண்டா. இருக்கிற மாவெல்லாம் நம்ம போட்டுடலாங்க. வெந்துடுச்சுங்க, எடுத்துடலாம். நம்ம மீதி இருக்கிறதும் போட்டு நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க போண்டா. நம்ம ஒரு கப்பு போட்டுக்கிறதுனால இவ்வளோ போண்டா வந்துக்குதுங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு கீரை இது மாதிரி போட்டு கொடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.